வணக்கம். தொல்காப்பியம் பொருளதிகாரம் களவியல் பகுதி 5 பார்க்க போறோம். இதுல காமக்கூட்டம், தலைமக்களுடைய தகவு, ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் என்ற நூற்பாண்டுடைய விளக்கம், பிரிந்திருத்தல் ஒன்றுபடுத்தல் என்பது குறித்த விளக்கம், உயர்ந்த பால் பாலது ஆணை என்பது குறித்த விளக்கம் மற்றும் பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு என்ற நூற்பாண்டுடைய விளக்கம். இவை போன்ற சில செய்திகளை இதில் பார்க்கலாம். இதுல தலைமக்களுடைய தகவு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில என்ன இருக்கு அப்படின்னா, பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டு உரு நிறுத்த காமவாயில் நிறை அருள் உணர்வு திரு என்பது போன்ற விளக்க பகுதிகள் இந்த வகுப்புல மொத்தமா இடம்பெறுகிறது. இப்போ நூற்பா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முதல் 4 பிரிவுகள்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, காமக்கூட்டம் அல்லது கள ஒழுக்கம் பற்றிய விளக்கப்பகுதிகளை நம்ம பார்த்தோம். அந்த அதிகார வைப்பு முறை என்னவா இருக்கு, காமக்கூட்டம் என்பது யாழோர் கூட்டம் என்பதனுடைய தொடர்புடையதாக இருக்கு. அப்போ தலைமக்கள் இருவரும் இயற்கை வயத்தினால எதேச்சியாக நடக்கக்கூடிய, இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு காட்சி, 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றதுனால் ஏற்படக்கூடிய ஒழுக்கம், அது பற்றிய செய்தி தான் நம்ம பார்க்கிறோம் காமக்கூட்டங்கிறதுல. இதுல தலைமக்களுடைய தகவு அப்படிங்கிறது என்னன்னா, தலைமக்களுடைய தகுதிப்பாடு, என்ன மாதிரியான தலைமக்களாக இருப்பாங்க, தலைவன் தலைவி எப்படிப்பட்டவர்கள் என்பது குறித்த செய்தி. ஒன்றே வேறே என்று இரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தையும் காண்ப மிக்கோனாயினும் கடிவரை என்றே அப்படின்னா, இது நூற்பா. இந்த நூற்பாவுடைய பொருள் என்ன அப்படின்னா, தெய்வ மனமாகிய காம கூட்டம் நேர்தற்கு ஏதுவும் அங்கனம் கூடும் கிழவன் கிழத்தியது தகவும் ஆமாறு கூறுகிறது. ஆக எப்படிப்பட்டவர்கள் தலைவனும் தலைவியுமாக இருப்பார்கள், அவர்கள் இந்த இருவரும் தெய்வ மனத்தால் கூடுகிறார்கள், அப்படிப்பட்ட காம கூட்டம் நேரும் பொழுது அப்படிப்பட்ட இருவருடைய தலைமக்களுடைய தகுதிப்பாடு என்னவாக அமையும் என்பது குறித்து பார்க்கலாம். இதனுடைய பொருள் ஒன்றுபடுத்துவது வேறுபடுத்துவது என்று சொல்லப்படுகின்ற இருவகை ஊழினிடத்து பொருந்தி ஒன்றுபடுத்தலை செய்கின்ற உயர்ந்த ஊழினது ஆணையாலே பிறப்பு முதலியவற்றாக ஒத்த தலைவனும் தலைவியும் ஒருவர் இவருவர் எதிர்பட்டு காண்பர். ஒப்புமை கூறுகளுள் சிலவற்றால் தலைமகன் மிக்கானாக இருந்தாலும் அந்த வேறுபாடு காரணமாக அவர்தம் தலைமைப்பாடு நூலோரான் கடியப்படுதல் இல்லை. அவங்க 2 பேருக்கு இடையில தலைமகன் உயர்வனாக இருந்தாலும் கூட அது பெரிய வேறுபாடாக இந்த தகுதிப்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஆக 2 வகை, ஏதேனும் ஒன்றுபடுத்துவது வேறுபடுத்துவது என்ற 2 வகையான ஊழ் காரணமாக நடைபெறும். பிரிந்திருத்தல் ஒன்றுபடுத்தல் என்பது என்னன்னா, அக ஒழுக்கமாகிய 5 நிகழ்ச்சிகள் எல்லாமே கூடியிருத்தல் பிரிந்திருத்தல் 2 வகைக்குள்ளதான் இருக்கும். இந்த 2 வகையாக நிகழ்தலின் ஒன்றுபடுத்தல் வேறுபடுத்தல் என பால் என்று சொல்லப்படுகின்ற ஊழ்வினையும் கூட இந்த 2 பிரிவுகளுக்குள்ளேயே அடங்குகிறது. இப்ப உயர்ந்த பால் என்று சொல்றது என்னன்னா, அகநைந்தினியாகிய இந்த ஒழுக்கத்தை மேற்கொள்கின்ற இந்த தலைமக்கள் இருவகை ஊழின் பார்ப்பட்டு இயங்குதலால் இருபால்வையின் ஒன்றி என்றார். 2 பேரும் ஒன்றி இருப்பதனால ஊழ்வதன் காரணமாகத்தான் நடைபெறுகிறது. அவ்வாறு ஒண்ணு நடக்கும், பிணதல் நடக்கும், இல்லைன்னா பிரிதல் நடக்கும். ஒன்றி என்னும் செய்த நிச்சமும் காண்பை என்பதனோடு முடிகிறது. எனவே இறைவனால் மட்டுமே நடக்கக்கூடிய, இயற்கையினால், இறைவன் என்பதை விட இயற்கையால் நடக்கக்கூடியது என்பதாக முடிகிறது. பால் என்பது பால் வரை தெய்வத்தையும் சொல்லுகிறது. எனவே தெய்வ கூட்டம் என்று கூட சொல்லப்படும். தெய்வ புணர்ச்சி நிகழ்வதற்கு ஏதுவானமையின் ஒன்றுபடுத்துகின்ற பாலினை உயர்ந்த பால் என்று சொல்கிறார். இன்பமே தருவதனால் இது உயர்வதாக இருக்கிறது. பாலதானே என்படைய பொருள் என்னன்னா, ஊழ் தான். இறைவனது சக்தி அல்லது இயற்கை எதேச்சியாக தான் நடக்குதுன்னு சொல்றோம்ல, அதான் அது. நன்றும் தீதும் ஆகிய இருவினை பயன்களை வினை செய்த உயிர்களை தவறாமல் நுகரும்படி ஊழின் வழி நின்று நுகர்விக்கின்ற இறைவனது ஆணையாகிய சக்தி என்பது உரையாசிரியர் கூடுகின்ற விளக்கம். இந்த தலைமக்களுடைய தகவு இந்த 10 வகை உள்ள அடங்குகிறது. அந்த தலைமக்கள் தகுதிப்பாடு பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயில் நிறைய அருளை உணர்வுடு திரு என முறையிற கிழந்த ஒப்பினது வகை என்பதாக மெய்ப்பாட்டியில் என்னுடைய சூத்திரத்தை சொல்கிறது. என்ன 10 வகை ஒப்புமைகளாக சொல்லும். தலைவன் மிகுதலும் குலத்தானும் அகவையான மிக்கிருத்தல், தலைவி உருவான் மிகுதல், சிறுபான்மை தலைவன் கூற்றின் வரும். ஆக சில நேரம் தலைவன் உயர்வுடையவனாக இருந்தால், அது சில நேரம் தலைவி சிறுபான்மை உடையவளாக இருப்பதும் கூட அது வரும், நடக்கும் என்று அவர் சொல்கிறார். இதுல பிறப்பு என்பது குலப்பிறப்பு, அதாவது ஒழுக்க நிலையான அமைந்த அந்தனமுதே நாற்குலம், நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும் என்பதனால் ஒழுக்கம் குலம் பற்றி விளங்குதல் புலனாகும்.
ஆக முதல்ல நீ என்ன தெரிஞ்சுக்கணும், 10 வகை கூறுபாடுகள்ல இருக்கு. அதுல சில இடத்தில் தலைவன் உயர்ந்ததாக இருக்கலாம். அதுல இரண்டாவது குடிமை, அது பண்பாடு என்று சொல்லப்படும். குலனுடையவருக்குரியவை சான்றோர் வகுத்துக் கொள்கின்ற முறை இது. குலம் குடிமை என்பன ஒரு வழி ஒத்த பொருளாக இருந்தால் கூட இரண்டிற்குட சிறிது வேறுபாடு உண்டு என்பது இலக்கண உணர்த்தப்பட்டு குலத்தை பிறப்பென்று சொல்லுகிறார்கள். குல ஒழுக்கம் என்பது செயலை சொல்லும், குடிமை என்பது குணப்பண்பை சொல்வதாக அமையும். இதெல்லாம் நுண்மையான வேறுபாடுகளை விளக்கிட்டே போறோம். அடுத்தது ஆண்மை என்பது ஆளுமை திறன். ஆண் தன்மை வேறு, ஆளுதல் தன்மை வேறு. இதன் முதல் நிலை உரிச்சொல் ஆள், அதனுடைய முதல்நிலை உரிச்சொல் ஆண் என்று இரண்டுக்கு இடையில நுட்பமான இலக்கண வேறுபாடு இருக்கு. ஏற்றலும் ஈட்டலும் தலைவனுக்குரிய ஆளுமையாக வரும், காத்தலும் வகுத்தலும் தலைவிக்குரிய ஆளுமையாக கொள்ளப்படும். பிறவற்றை இவ்வாறே நீ பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்றல் என்பது வினைச்சொல், அதனுடைய பொருள் விளக்கம் செய்தல் அல்லது முயற்சி என்று எடுத்துக்கலாம். ஏற்றல் என்பது உற்பத்தியை குறிக்கும் சொல், ஏதேனும் ஒன்றை ஏற்றுவது உருவாக்குவது. ஆக ஆளுமை திறன் உடையவனாக இருப்பான் என்பது மூன்றாவது பொருள். ஆண்டுன்னு சொன்ன அகவை, இதனுடைய பருவம் என்று சொல்ல அப்படின்னா வயது தான் அகவைன்னு சொல்லுவோம், அல்லது ஆண்டுன்னு சொல்லலாம். இன்று பருவத்தை ஆகுவேர் இலக்கணத்தினால் உயர்த்தி சொல்கிறது. அதாவது தலைவனுக்கு 16 வயது இருக்க வேண்டும், தலைவிக்கு 12 ஆண்டும் நிரம்பி இருக்கும் நிற்கின்ற இந்த வரைவுக்குரிய வரைவுதல் என்றால் திருமணம் செய்தற்குரிய வயதாக கணக்கில் கொள்ளப்படும். இங்கிருந்து தலைவன் அகவையில் கால் கூறு குறைந்து ஒப்புமை அகவை என்று உணர்க, இதனை மிக்கோனாயின் கடைவரையின்றே என்று அளவியல் கூறியமை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தலைவன் சிறிய இடத்தில் தலைவியோட வேறுபாடு கொண்டு இருப்பான் என்று சொல்லி மிக்கோனாக இருப்பான், வயதில் கூட இருக்கலாம். உரி என்றால் வனப்பு, அதாவது தோற்றமும் எழிலும் ஏற்றமுறை விளங்குகின்ற நிலை. அதான் அவருடைய தோற்றம் எவ்வாறு அழகோட இருக்கு, வனப்போடுன்னா அழகுன்னு அர்த்தம். நிறுத்த காம வகையிலிருந்து நிலை பேருடைய காம ஒழுக்கத்திற்கு உள்ள கிளர்ச்சி. ஆக காம உள்ளத்தில் தோன்றுகின்ற அந்த காம ஒழுக்கம் தோன்றுவதற்கான உள்ள கிளர்ச்சி தான் இது. அந்த அன்பு நிலைநிறுத்தப்பட்ட புணர்ச்சிக்கு வாயில் அது, அதாவது ஒருவர் மட்டும் ஒருவருக்கு நிகழக்கூடிய அன்பு. அது ஒருவர் மட்டும் ஒருவர் நிகழக்கூடிய அன்பு அல்லது காமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி. நிறைனா அடக்கம், சால்பு அதாவது மறை, பிறர் அறியாமல் நெஞ்சில் நிறுத்தி கொள்ளுதல். அருள், ஒருவருடைய குறையினை நிறையாக ஏற்று ஒழுகின்ற மனமாட்சி. அருளுடைமை என்னும் பொது குணம் இன்று சிறப்பு பொருள்பட நின்றது. பொறை வேறு, குறையை நிறையாக கொள்கின்ற பண்பு வேறு. இது அருள்னா என்ன பொருள். அடுத்து 9 உணர்வு, ஒருவர் மற்றவர் உள்ள குறிப்பை அறிந்து கொள்கின்ற நுண் அறிவு. 10 தெய்வத்தன்மை, அதாவது கண்டாரால் போற்றப்படுகின்ற தெய்வத்தன்மை, தெய்வ பொலிவு இவர்கள். இதற்கு தலைவனையும் தெய்வத்தன்மை புலப்பட கண்டோர் கூறி மகிழ்ந்தவாறு அறிந்து கொள்க. உரு என்பது வடிவழகு, திரு என்பது வியந்து உணர்கின்ற தெய்வ பொலிவு. இவையே தலைமக்களுடைய தகவாக அமையும். ஆக இந்த தலைமக்கள் எப்படிப்பட்ட தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க என்பதை நூலாசிரியர் சொல்கின்ற உரையோடு சேர்த்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம்.